ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். இது வந்து கல்யாண வீடுகள்லாம் செய்கிற மாதிரி நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகும். 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை நல்லா பொரியவும், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து டம்ளர் கணக்கு தான், எந்த டம்ளரில் இருக்கீங்களோ அதில் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கவும் இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி சேர்த்து நான் மூடி போட்டு மூடி விட்டு 5 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக உதிரியாக நல்ல தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு காரம் எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.